கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் 88 மக்களவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இரண்டாம் கட்ட தேர்தலில் 63% வாக்குகள் பதிவாகின. கேரளாவில் வாட்டி வதைத்த வெயில் காரணமாக வாக்குச்சாவடி முகவர் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட 17 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளுக்கு கடந்த 19ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் நேற்று இரண்டாம் கட்டமாக கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 88 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தேர்தலில் 102 பெண் வேட்பாளர்கள் உட்பட 1202 வேட்பாளர்கள் களம் கண்டனர். கேரளாவில் உள்ள 20 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே மக்கள் ஆர்வமுடன் வாக்குச்சாவடிக்கு வந்து ஜனநாயக கடமையை ஆற்றினர். பாலக்காடு, ஆலப்புழா, மலப்புரம், கோழிக்கோடு மாவட்டங்களில் வாக்களிக்க வந்தவர்களில் 7 பேர் வெப்ப அலையின் தாக்கத்தால் மயங்கி விழுந்து மரணமடைந்தனர். கோழிக்கோடு மாவட்டம் குட்டிச்சிரா வாக்குச்சாவடியில் இடதுசாரி கட்சியைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர் வெயிலின் தாக்கத்தால் சுருண்டு விழுந்து உயிரிழந்த நிலையில் மலப்புரத்தில் வாக்குச்சாவடிக்கு செல்லும் வழியில் வாக்காளர் ஒருவர் சாலை விபத்தில் உயிரிழந்தார். மாநிலம் முழுவதும் மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. சில வாக்குச்சாவடிகளில் போலி வாக்காளர்கள் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் குளறுபடி போன்ற காரணங்களால் வாக்குப்பதிவு தாமதமானது. இதனால் அந்த வாக்குச்சாவடிகளில் மாலை 6 மணிக்குள் வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். இதேபோன்று கர்நாடகாவில் மொத்தம் உள்ள 28 தொகுதிகளில் 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. பெங்களூருவில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வரிசையில் காத்திருந்த பெண்மணிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடிய நிலையில் அங்கு இருந்த மருத்துவர் உடனடியாக முதல் உதவி சிகிச்சை அளித்து காப்பாற்றியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ராஜஸ்தானில் 13 தொகுதிகள், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தில் தலா 8 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தில் 6, அசாம், பீகாரில் தலா 5 தொகுதிகளுக்கும், சத்தீஸ்கர், மேற்கு வங்கத்தில் தலா 3 தொகுதிகளுக்கும், மணிப்பூர், திரிபுரா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் தலா 1 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தப்பட்டது. மணிப்பூர் மாநிலத்தில் உக்ருல் என்ற இடத்தில் வாக்குச்சாவடிக்குள் புகுந்த வன்முறையாளர்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தை சேதப்படுத்தினர். கண்காணிப்பு கேமராக்களையும் வன்முறையாளர்கள் உடைத்ததால் வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ராம்புரி வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை இரும்பு கம்பியால் அடித்து சேதப்படுத்திய 26 வயது இளைஞரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக ஆட்சி அமைக்க விரும்பியதாக அந்த இளைஞர் வாக்குமூலம் அளித்தார். வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் சீலிடப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களில் உள்ள பாதுகாப்பு அறைக்கு கொண்டு செல்லப்பட்டன. தொடர்ந்து 3ஆம் கட்ட தேர்தல் வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் 2ஆம் கட்ட தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்த இணையற்ற ஆதரவால் எதிர்க்கட்சிகளுக்கு மேலும் ஏமாற்றமே மிஞ்சும் என்று பதிவிட்டுள்ளார். இரண்டாம் கட்ட தேர்தலில் 63% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரிபுராவில் அதிகபட்சமாக 79% வாக்குகள் பதிவாகின. குக்கி மற்றும் மெய்தி இனக்குழுவினருக்கு இடையேயான வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரில் 77.18% வாக்குகள் பதிவாகின. உத்தரப்பிரதேசத்தில் 53.71% பேர் மட்டும் வாக்களித்தனர். கேரளாவில் சில வாக்குச்சாவடிகளில் இரவு 10 மணி வரை வாக்குப்பதிவு நீடித்த நிலையில் அந்த மாநிலத்தில் 71% வாக்குகள் பதிவாகின. கர்நாடகாவில் 69% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.